ஒரு சார் என்ன சொல்கிறாங்க, 1 வீக்கில் கிட்டத்தட்ட 380 கோடி வசூல் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொன்னது. இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆல்மோஸ்ட் டிசாஸ்டர். ஒரு படம் வந்து எப்படி ஒரு கங்குவாவுக்கு சொன்னாங்களோ, எப்படி வந்து இந்தியன் 2க்கு சொன்னாங்களோ, அந்த மாதிரியான ஒரு முகத்தை வச்சு பார்க்குறாங்க. 100 கோடி கூட அந்த படம் கலெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க வந்து படத்தினுடைய கலெக்ஷன் சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் நம்பர் தெரியும். அது வரையும் சொல்கிறவங்கலாம் அவங்களுக்கான ஒரு அஜெண்டா. எனக்கு இந்த அஜெண்டா எதுவும் இல்லை, எனக்கு இந்த படம் நல்லா போயிட்டு இருக்குன்றது தான் ஒரு இண்டஸ்ட்ரியால் நான் சொல்கிறது. அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹாப்பி. அதை விட மகிழ் திருமணி சாரோட இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு, இந்த படத்தை எடுத்த லைக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அஜித் சார் ரொம்ப ஹாப்பி, மேக்ஸிமம் ஸ்க்ரீன் மேக்ஸிமம் வசூல் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக்லேருந்து போனஸ், அப்படி தான் போயிட்டுருக்கு. விடாமுயற்சி பொறுத்தவரையும் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய கலெக்ஷன் எட்டியிருக்கு. இந்த போகிற வேகத்தில் தமிழ்நாட்டில் இந்த படம் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி பண்ணோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டுமே எதிர்பார்க்குறாங்க. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஒரு 160, 180, 200 கோடி அந்த ரேஞ்சு வரலாம். இந்த படம் வந்து அஜித் சாரோட விருப்பத்தில் தான் நடந்ததுங்கிறத எடுத்துக்கலாம். 100%. அவர் எல்லாம் இன்டர்வியூ சொல்லிட்டாரு, மகிழ் சொல்லிட்டாருல, இது அவர் செலக்ட் பண்ண கதை. அஜித் சார் இந்த கதையை தான் எடுக்கணும்னு பிடிவாதமாக இருந்திருக்காரு. என்னன்னா அவர் என்ன வாழ்க்கை வாழறாரோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. நான் அப்படி தான் நியூட்ரலாக ஒரு ஆடியன்ஸாக பேசுவேன். எல்லாத்துக்கும் ஒரே தராசு வச்சுக்கணும். நீ வந்து உனக்கு இஷ்டப்பட்ட தராசு, தெலுங்கு படத்துக்கு ஒரு தராசு, தமிழ் படத்துக்கு ஒரு தராசெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரே தராசு தான். புஷ்பாட்டை உனக்கு பிடிச்சிருக்கு, கொண்டாடி இருக்கல, 100 கோடி ரூபா வசூல் இங்கே கொடுத்துருக்கல, அதே மாதிரி இது கொடு. சினிமாவில் ஒரு நெரட்டிவ் அவங்க வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவங்க நினச்சாங்கன்னா ஒரு படம் ஓடாத ஒரு படத்தை வெற்றி படம், இதை வந்து அந்த படத்தோட இது பெட்டர் படம் தான், அந்த படத்தோட இது பெட்டராக தான் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். அவங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு படத்தை வந்து கண்டினியூஸாக தோல்வி படம் சொல்லணும். இப்போ ஏன்னா தோல்வி பற்றி பேசுறது ஈஸியாக இருக்குது, வெற்றி பற்றி பேசுறதுக்கான ரிசர்ச் அவங்க பண்ணதுக்கு டைம் இல்லை. தோல்வின்றது ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு நெரேட்டிவ் ஒன்று பண்ணுறாங்க. இது இண்டஸ்ட்ரிக்கே கெடுதலாக பார்க்குறாங்க. அது பேர் தமிழில் முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. முட்டு கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பேங்க்கில் பேமெண்ட் வரப்போகிறது இல்லை. முட்டு கொடுக்குறது வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுக்காக நம்ம சப்போர்ட்டாக பேசுறது வந்து முட்டு கொடுக்குறதுன்ற ஒரு மட்டமான லாங்குவேஜில் சொல்லுவாங்க. நான் முட்டு கொடுக்குறது வந்து எந்த ஒரு ஏர்னிங்கும் கிடையாது. எந்த ஒரே விஷயம் என்னென்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் பேர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சரி இவ்வளோ சொல்கிறாரு போய் படம் பார்ப்போமே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு முட்டு கொடுக்குறதுக்கு நான் ரெடி. நல்ல படங்களுக்கு அந்த மாதிரி முட்டு கொடுக்குறது கம்மியாக இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் மோசமான படத்துக்கு தான் முட்டு கொடுக்குறேன். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ப்ரொடியூசர் பொஃப்டா தனஜெயன் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், பரபரப்பாக இருக்கேன். நாளைக்கு படம் ரிலீஸு, அது நடுவில் இன்டர்வியூ கேட்டீங்க. சரி உங்களுக்கு நோ சொல்ல முடியாதுன்னு கொடுத்துட்ருக்கேன். ஆமாம் சார், எப்போ மீட் பண்ணாலும் உங்களுடைய பரபரப்பு வேலைகள், படங்கள் எப்படி போயிட்டுருக்கு சார் உங்கள் படம்? நல்லா போயிட்டுருக்கு. நாளைக்கு 2 படம், வேலண்டைன்ஸ் டே காதல் அதுக்காக 2 படம் வருது. 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம், சுசீந்திரன் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த இளைஞர்களுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அடுத்ததாக காதல் என்பது பொது உடைமை. நேற்று தான் அந்த படத்துடைய ப்ரெஸ் ஷோ நடந்தது. நிறைய பாராட்டுக்கள், ப்ரெஸ் எல்லாம் வந்து கொண்டாடினாங்க. நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. அவங்களே வீடியோவில் வந்து இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியமான படம் தமிழ் சினிமாவுக்கு. மலையாள சினிமா பார்த்து நம்ம கொண்டாடுறோம், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரும்போது நம்மலாம் கொண்டாடணும்னு பத்திரிகை நண்பர்களே பேசி அந்த மேடையில் அவங்க வந்து ஸ்டேஜில் அந்த இதில் மைக்கு முன்னாடி பேசும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த திரைப்படம் எதை நோக்கி நம்ம எதுக்காக இந்த படத்தை கொண்டு வரோமோ அந்த நோக்கத்தை இந்த படம் அச்சீவ் பண்ண நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நம்ம வந்து எல்லாமே மிகப்பெரிய வணிக ரீதியான வசூல் அப்படிலாம் நம்ம போய் டார்கெட் பண்ணக்கூடாது. அந்தந்த டார்கெட் ஆடியன்ஸை ரீச் ஆனாலே நம்மளுக்கு சக்ஸஸ் தான். இப்போ வந்து காதல் என்பது பொது உடைமைக்கு ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ், மெச்சூர்டான ஆடியன்ஸு, சினிமா வந்து நேசிக்கிற ஆடியன்ஸு, பேஷனாக சினிமா பார்க்குற ஆடியன்ஸு, ரிவ்யூவர்ஸு, இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக படங்களை வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிற ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்தாலே எங்களுக்கு அதுவே பெருமையாக இருக்கும். ஓகே. 2K லவ் ஸ்டோரி பொறுத்தவரையும் இளைஞர்களும் பேரண்ட்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு யூத்ஃபுல்லான படம். அது பரவாயில்ல, பேரண்ட்ஸும் தான் அதில் வந்து எந்த இதுவும் இருக்காது. இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸுக்கு தான் எண்டில் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது இந்த ஜென்ரேஷன், அதாவது ஜென்எக்ஸ்ன்றாங்களே, ஜெனெக்ஸ் அப்படின்னு, இந்த ஜென்ரேஷனை பற்றியான ஒரு புரிதலும் கிடைக்கும், நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய படமாக தான் வந்து 2K லவ் ஸ்டோரி இருக்குது. ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்திருக்கு. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட். 2 படத்துக்கும் நான் கோயின்சிடென்ட்டாக நான் வந்து தான் இன்வால்வ் ஆகிருக்கேன் ரிலீஸ் பண்ணுறதுல. 2 டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் குழு, 2 டிஃப்ரெண்ட் டீமு. ஆனால் நானும் என் டீமு, என்னோடய மனைவி எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தில் அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். ஒரு வாரத்தில் 2 படம் வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. தியேட்டர் எடுத்து அதுக்கான ஃபாலோ பண்ணி ஷோ கேட்டு ப்ரொமோஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அந்த படத்தை கொண்டு வரதுன்றது ஒரு எக்ஸைட்டிங்கான ஜேர்னி. அந்த ஜேர்னியில் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. 2 படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ 2 படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். ஆனால் இங்கே படம் ஆல்ரெடி விடாமுயற்சிங்கிற ஒரு திரைப்படம், ஒரு பெரிய ஸ்டாரோட படம் இன்னும் ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. எப்படி தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது? அந்த படத்துடைய வரவேற்பு எந்த அளவுக்கு சற்று, ஏன்னா ஒரு வீக் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆக போகுது இல்லையா? இது செகண்ட் வீக். அந்த குறைவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்க ஒரு வேலை? இல்லை, அந்த படம் சரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்க்ரீனில் கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் 900 ஸ்க்ரீனில் கண்டினியூ பண்ண முடியாது. செகண்ட் வீக்னு வரும்போது ஒரு 500 ஸ்க்ரீனாக குறையும். அப்போ அந்த 400 ஸ்க்ரீன் தான் எல்லாரும் கிடைக்கிறது. இப்போது எல்லா திரைப்படங்களும் அப்படி தான் நடக்கும்.
ஆரம்பிக்கும் போது ஒரு 900 ஸ்க்ரீனில் ஆரம்பித்து அடுத்த வாரமும் 900 ஸ்க்ரீன்லாம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அது ஏன்னா முதல் வாரத்தில் மேக்ஸிமம் வசூல் எடுக்கணுன்றதுக்காக 900 ஸ்க்ரீன் எல்லா பெரிய படங்களும் போடுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் செகண்ட் வீக் வரும்போது ஒரு 400-500 ஸ்க்ரீனாக குறைஞ்சிரும். அதை நம்பி தான் எல்லோரும் நாங்களாம் படம் 14ஆம் தேதி போட்டது. இல்லைன்னா 900 ஸ்க்ரீனும் கண்டினியூ ஆகும், எல்லா பெரிய படங்களும் கண்டினியூ ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாத்துலேயும் அப்படி தான். ஃபஸ்ட் வீக்கு ஃபஸ்ட்டு 4 days மேக்ஸிமம் வசூல் எடுக்கிறோம். அதாவது மேக்ஸிமம் ஸ்க்ரீன் மேக்ஸிமம் வசூல் ஃபஸ்ட் வீக். செகண்ட் வீக்லேருந்து போனஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. விடாமுயற்சி பொறுத்தவரையும் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய கலெக்ஷனை எட்டி இருக்குது. இந்த போகிற வேகத்தில் தமிழ்நாட்டில் இந்த படம் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி பண்ணோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டுமே எதிர்பார்க்குறாங்க. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஒரு 160, 180, 200 கோடி அந்த ரேஞ்சு வரலாம். ஆனால் அது என்ன நம்பர் வருதுன்றது ப்ரொடக்ஷன் கூட தான் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு படம் சஸ்டெயின் ஆகி போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு மிக்ஸ்டான டாக் முதல்ல ஆரம்பித்தாலும் பரவலான மக்களுக்கு இந்த படம் பிடிச்சி போச்சு. பரவலான மக்கள் நான் சொல்கிறது அவங்க என்ன ஒரு மெச்சூர்டான கண்டென்ட் அவங்க கொடுத்ததும் ஒரு மெச்சூர்டான கண்டென்ட் தான். அதாவது டிப்பிக்கல் கமர்ஷியல் படம் கொடுக்கல. அவங்க கொடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேலி கேட்குற மாதிரி தான் படம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அஜித் சார் ஃபைட்டே பண்ண மாட்டார், அஜித் சார் ஏன் வந்து அடிக்கலை, சின்ன சின்ன பசங்கள்லாம் அவர் அடிக்கிறாங்க, போகிற வரவெல்லாம் அடிக்கிறான் அப்படின்ற கமெண்ட்லாம் இருந்தாலும் அதை தாண்டி எல்லா ரசிகர்களும் ரசிக்கிற மாதிரி ஒரு படமாக தான் அந்த படம் வந்திருக்கு. அதுவும் பர்டிகுலராக அஜித் சார் செகண்ட் ஹாஃபில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அவர் எந்த அளவு புரிதலோடு இருக்கார் மனைவி மீது, அந்த நம்பிக்கையோடு இருக்காருன்றதும் ரொம்ப அழகாக அந்த படம் ரீச் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். த்ரிஷா எல்லாருமே அந்த படத்தினுடைய கான்ட்ரிபியூஷனாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேராக அந்த படம் அமைஞ்சிருக்கு. படமாகவே ஒரு குவாலிட்டியான படமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர இல்லை இதெல்லாம் வந்து வேலைக்காகாது அப்படின்ற அந்த நெகட்டிவ் வரல. ஒரு சில பேருக்கு படம் பிடிக்காமல் இருக்கலாம். அது வந்து சினிமா என்பதே அப்படி தானே. நம்ம சினிமா வந்து 100% யாருக்கு பிடிக்கும் சொல்ல முடியாது. ஆனால் இது வெகுஜன மக்களுக்கும் சரி பெரியவரான மக்களுக்கும் பிடிச்ச படமாக இருக்கிறது தான் அந்த படத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ இந்த கலெக்ஷனோட நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம டீட்டெயிலாக போக வேணாம். பட் ஆனால் ஒரு சார் என்ன சொல்கிறாங்க, 1 வீக்கில் கிட்டத்தட்ட 380 கோடி வசூல் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் அதே சொன்னது சொல்கிறேன் சார். இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆல்மோஸ்ட் டிசாஸ்டர். ஒரு படம் வந்து எப்படி ஒரு கங்குவாவுக்கு சொன்னாங்களோ, எப்படி வந்து இந்தியன் 2க்கு சொன்னாங்களோ, அந்த மாதிரியான ஒரு முகத்தை வச்சு பார்க்குறாங்க. 100 கோடி கூட அந்த படம் கலெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் ஒரு நம்பர்ஸ் வந்து இவ்வளோ மினிமம் இவ்வளோ வரக்கான வாய்ப்புகள்ங்கிறீங்களே, எதை நம்ம வந்து சரின்னு இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க வந்து படத்தினுடைய கலெக்ஷன் சொல்லும்போது தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் நம்பர் தெரியும். அது வரையும் சொல்கிறவங்கலாம் அவங்களுக்கான ஒரு அஜெண்டா. எனக்கு இந்த அஜெண்டா எதுவும் இல்லை, எனக்கு இந்த படம் நல்லா போயிட்டுருக்குன்றது தான் ஒரு இண்டஸ்ட்ரியால் நான் சொல்கிறது. அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹாப்பி. அதை விட மகிழ் திருமணி சார் அவரோட இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு, இந்த படத்தை எடுத்த லைக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அஜித் சார் ரொம்ப ஹாப்பி, நான் எந்த நோக்கத்துக்காக இந்த படம் பண்ண நினச்சினோ அந்த நோக்கத்தை இந்த படம் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கு, ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கியிருக்கு. அதை விட லவ் என்பது என்ன, லவ் என்பது ரொமான்ஸ் கிடையாது, ஒரு கேர் பண்ணுறது தான். ஒரு சக மனித அதாவது ஒய்ஃப் மேலே நம்ம எந்தளவுக்கு கேரிங்காக இருக்கிறது தான் ரியல் லவ். நாட் ரொமான்டிக்காக இருக்கிறது இல்லை. ரொமான்டிக்காக இருக்கிறது எவ்வளோ நேரம் இருக்க முடியாது, த்ரூ அவுட் த டே இருக்க முடியாது. ஆனால் த்ரூ அவுட் த டே யூ கேன் பி கேரிங். அதை வந்து ரொம்ப அழகாக இந்த கதை மூலமாக நம்ம சொல்லியிருக்காரு. அந்த நோக்கம் இருக்குல்ல, அது இந்த கதையில் அழகாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இப்படியெல்லாம் அஜித் சார் சொல்லும்போது தான் எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன புரிதல் வரும். ஒய்ஃப் மேலே நம்ம வந்து எந்தளவு கேரிங்காக இருக்கணும், நம்ம இக்னோர் பண்ணிட்டாலே நம்ம டிஸ்டன்ஸ் ஆகிடுவோம். அதுதான் ஒரு சீனில் வச்சுருப்பார். அவர் இக்னோர் பண்ணுறாரு, அவர் கவனிக்காமல் இருக்கார். ஒரு பிறந்த நாளே கவனிக்காமல் இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் அப்புறம் உனக்கு தவறுதலாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஆனால் அந்த மெசேஜ் கூட நீ இக்னோர் பண்ணிட்ட, அதாவது நீ கவனிக்கல, அப்போ என்ன இக்னோர் பண்ணுற, என்ன இக்னோர் பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும், அப்போ உன்னை விட்டு விலகி தானே போகணும், அப்போ நம்மளுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே அந்த திரைப்படத்துக்கான டைலாகை நான் பார்க்கல, வாழ்க்கைக்கான ஒரு டைலாகை பார்க்குறேன். வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸியான ஒரு இதில் போய் மாட்டிப்போம். இப்போ எந்த அளவு நீங்கள் வந்து உங்களோட மனைவியோ இல்லை உங்களை சம்மந்தப்பட்டவங்களோ நீங்கள் கேர் எடுக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸு, உங்களோட சிஸ்டர், பிரதர். இப்போது எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் வீக்கெண்ட் ஆச்சு வச்சிங்களேன், நான் என்னோட அண்ணன்களுக்கெல்லாம் கால் பண்ணுவேன், என் தங்கச்சிக்கு கால் பண்ணுவேன். எனக்கு அண்ணன்கள் நிறைய 3 பேர். அது ஒரு அண்ணன் தவறிட்டார், பட் அதை கால் பண்ணுவேன். அண்ணன் குடும்பத்துக்கு கால் பண்ணுவேன், அவங்ககிட்டலாம் பேசுவேன், தங்கச்சிக்கிட்ட பேசுவேன். என் மனைவி கிட்டே காலிலேருந்து சாயங்காலம் வரையும் வந்து பக்கத்துலேருந்து வந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பேசுவேன். சாப்பிட்டேம்மா, லஞ்ச் முடிஞ்சிச்சா, எங்கே போகிற அப்படின்னு கேட்டே இருப்போம். இந்த கேரிங் இருக்குல்ல, அது எவ்வளோ முக்கியம் என்பதை நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. அப்போ நம்மளை பற்றி தான் சொல்கிறாரு, நம்ம எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்னு போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதாவது இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் எந்த அளவு கேரிங்காக உங்கள் குடும்பத்து மேலே இருக்கீங்க. ஒரு திரைப்படம் என்பது வந்து பெருசாக ஃபைட் பண்ணால் தான் ஒரு நல்ல திரைப்படம் கிடையாது. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பெருசாக வச்சு மாசான ஒரு படமாக கொடுத்தா தான் ஒரு நல்ல திரைப்படம் கிடையாது. ஒரு நல்ல திரைப்படம் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ்க்கு சரியான புரிதலை கொடுத்தாலே அது நல்ல திரைப்படமாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் விடாமுயற்சி பல புரிதல்களை கொடுத்துருக்கோம். பல பேருக்கு வந்து நம்மளும் இப்படி இருக்கணும்ல அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிற நம்பிக்கையோடு தான் நான் இருக்கேன்.
ஓகே சார். மேபி இப்போ அஜித் சார் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த டைலாக்ஸை சண்டை போடுறதெல்லாம் நேரடியாகவே விஜய் அஜித்ங்கிறது படங்கள்ல இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு கார் ரேஸில் போய் வின் பண்ணுறாரு, ஒய்ஃப்க்கு டேங்க் பண்ணுறாரு, எல்லாருமே விஜய் வாழ்க அஜித் வாழ்க சொல்ல வேணாம் நீங்கள் வாழுங்க அப்படிங்கிறாரு. படமே ஷட்டிலாக லைஃபுக்கு என்னவோ அதை மட்டுமே விரும்புகிறாரு. அப்படிங்கும்பொழுது இந்த அஜித் இந்த படம் வந்து அஜித் சாரோட விருப்பத்தில் தான் நடந்ததுங்கிறத எடுத்துக்கலாம். 100%. அவர் எல்லாம் இன்டர்வியூ சொல்லிட்டாரு, மகிழ் சொல்லிட்டாருல, இது அவர் செலக்ட் பண்ண கதை. அஜித் சார் இந்த கதையை தான் எடுக்கணும்னு பிடிவாதமாக இருந்திருக்காரு. என்னன்னா அவர் என்ன வாழ்க்கை வாழறாரோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. அவர் பாருங்க, என் மனைவி மக்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது பிறகு ஃபேன்ஸ் எல்லாம் என்ன செலிப்ரேட் பண்றாங்க, ஓகே. பட் ஃபர்ஸ்ட் யாரை நினைச்சு சொல்றாரு? தன்னோட மனைவி தான் சொல்றாரு. என் மனைவி என்ன நம்பி தான் இருக்காங்க. என்ன நம்பினா ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷனலாக அவங்க என்ன நம்பி தான் இருக்காங்க. என்னுடைய சந்தோஷம் தான் அவங்க சந்தோஷம். அப்படி இருக்கும்போது நான் அவங்களை எவ்வளோ கேர் எடுக்கணும், அதை நான் ஒரு படத்து மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு கதை கிடைக்குது. அந்த கதையை வந்து இவர்கிட்ட கொடுத்து நீங்கள் எடுங்கன்றாரு. நீங்கள் அழகியலோடு எடுங்க, இதை வந்து டிப்பிக்கல் கமர்ஷியல் படமாக எடுக்காதீங்க. அழகியல் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து செமி கமர்ஷியல் தான். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு எலிமெண்ட்ஸை நீங்கள் கொண்டு வந்தாலே, ரியலிஸ்டிக்கான எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்தாலே தட் ஃபிலிம் வில் பி செமி கமர்ஷியல். மாஸ் கமர்ஷியல் எதுன்னா இதெல்லாம் இல்லாமல் ஒரு துணிவு பார்த்தீங்களா? துணிவில் ஏதாவது இந்த மாதிரி ரியலிஸ்டிக் இருந்ததா? எதுவுமே இல்லை. அப்படி கன் அப்படி வந்து அப்படி வருவார் பார்த்தீங்களா? அப்படி ஜாலியாக சுட்டுட்டு வருவார். என்னங்க அது, நீங்கள் அப்படி கேள்வி கேட்டிங்களா? என்னங்க இப்படி அஜித் சார் இப்படி சுட்டுட்டு வராரு, அவங்கெல்லாம் சுடும்போதெல்லாம் இருக்கு படாதா அப்படிலாம் நம்ம கேட்டோமா? ஏன் கேட்கலன்னா அது மாஸ் கமர்ஷியல். அந்த மாஸ் கமர்ஷியலை சொல்லுவாங்க சினிமாவில் லாங்குவேஜ் என்னென்னா சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னாலே எதுவுமே நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, அப்படியே பிளாங்காக பார்க்கணும். எப்படி புஷ்பா 2ல் வந்து ஒரு 1000 பேர் வந்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருப்பார், ஹீரோ வந்து ஜஸ்ட் லைக் தென் பண்ணுவார், அப்புறம் பாட்டு கன்னு ஷூட் பண்ணிட்டு இருப்பார், யார் கன் பண்ணிட்டாலும் அவருக்கு நடக்காது, அவர் பறந்து அடிப்பார். இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்? ஏங்க கையை கட்டியிருக்கான், காலை கட்டியிருக்கான், அவர் எந்த அடிக்கிறாருங்க, நம்ம நம்பணுமா இல்லையா? உங்களால் முடியுமா? முடியாது. கையை காலை கட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? படுத்து ரோல் தான் பண்ணுவீங்க. பறந்து கடிச்சாரே, பறந்து அடிச்சாரே இல்லையா? நம்ம ரசிச்சோமா இல்லையா? நிச்சயமா சார். நான் அப்படியே பார்த்து எப்படா இது பாசிபிள், நான் எழுந்து கூட முடியும். கையை காலை கட்டிட்டா நான் எழுந்துக்க முடியாது, காலை கட்டிட்டாலே நான் எழுந்துக்க முடியாது. கரெக்டுங்களா? கையை கட்டினா அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே ரோல் தான் பண்ணுவோம், இப்படி ரோல் பண்ணிட்டு இருக்கலாமே தவிர எழுந்து அந்த பாடி லிஃப்டே பண்ண முடியாது. ஆனால் பாடி லிஃப்ட் பண்ணி ஒருத்தர் ஃபைட் பண்ணுறாரு கையை காலம் கட்டி, அதுதான் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். அதை நம்பணுமா இல்லையா? அப்படிப்பட்ட மாஸ் கமர்ஷியல் படங்கள் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த மாதிரி படங்களும் வரதான் போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் அப்படி தான் பார்க்க போகிறீங்க. அப்போ போய் அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ நான் கேள்வி கேட்டால் எல்லாரும் கேட்பேன், யோ நீ வந்து புஷ்பா 2 அதெல்லாம் பார்த்து ஓகே சொல்லுவேன், இதில் மட்டும் ஃபைட் பண்ண அப்படி கேள்வி கேட்பியா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அப்படி தான் நியூட்ரலாக ஒரு ஆடியன்ஸாக பேசுவேன். எல்லாத்துக்கும் ஒரே தராசு வச்சுக்கணும். நீ வந்து உனக்கு இஷ்டப்பட்ட தராசு, தெலுங்கு படத்துக்கு ஒரு தராசு, தமிழ் படத்துக்கு ஒரு தராசெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரே தராசு தான். புஷ்பா 2 உனக்கு பிடிச்சிருக்கு, கொண்டாடி இருக்கல, 100 கோடி ரூபாய் வசூல் இங்கே கொடுத்துருக்கல, அதே மாதிரி இது கொடு, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஒரு நடிகருக்கு ஒன்று, இன்னொரு நடிகருக்கு ஒன்று கிடையாது, ஒரு லாங்குவேஜுக்கு ஒன்று, இன்னொரு லாங்குவேஜுக்கு கிடையாது. அந்த படம் எப்படி நீ வந்து எந்த ஒரு இது எப்படி பாசிபிள் கேட்கலையோ அதே மாதிரி ஒரு மாஸ் படத்தில் இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ஒரு செமி கமர்ஷியல் படம். செமி கமர்ஷியல் அப்படின்னா ஒரு விடாமுயற்சி என்பது ஒரு செமி கமர்ஷியல் படம். கமர்ஷியலாக எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு 4 பேர் வந்து அவன் வந்து ஹம்மர் கார் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாரு? காரை வச்சு அடித்து தவசம் பண்ணி அந்த கார் பறந்து போயிருக்கும். பறந்து போனால் அப்புறம் எப்படி பொண்டாட்டி தூக்குறது? அப்புறம் எப்படி நெக்ஸ்ட் 2 hours என்ன கதை சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள்? ஸோ அங்கேயே கதை முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு மாச ஹீரோவாக நடந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு? அஜித் சாருடைய டிபிக்கல் மாஸ் ரோலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? ஹம்மரில் வந்து ஒருத்தன் கலாட்டா பண்ணுறான், கார் திடீர்னு வந்து நிற்கிது ஹம்மர் காரு, இவருக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகுது, போங்கன்றாரு. மாஸ் ஹீரோ என்ன பண்ணுவார்? அவ்வளோதான், கதை முடிஞ்ச சீன் அங்கேயே முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அப்போது இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் வராது. இப்போ அந்த கதைக்கு இது தேவை, அதனால் இது அந்த கதைக்காக மட்டும் பண்ணியிருக்காங்களே தவிர எந்த மாஸ் எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணக்கூடாதுன்றது அவர் சொல்லியிருக்காரு. இல்லை ஆட் பண்ணிங்கன்னா இந்த கதையை போயிடும். அப்போ இந்த கதைக்கு நான் என்ன பண்ணுறது? அப்போது இதுக்கான நான் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லணும். இவன் யார், இந்த ஹீரோ யார்? அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி, அவர் ஐடி செக்டரில் ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒய்ஃபை பார்த்துக்கிறாரு, முதல்ல லவ் பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணுறாரு, அது பிறகு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருது அப்படின்ற ஒரு ரியலிஸ்டிக், ஒரு யதார்த்தமான ஒரு அழகியல் சார்ந்த ஒரு கதையை சொல்கிறாங்க. அன்பை பற்றியான ஒரு கதை சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கதை சொல்லும் போது நம்ம உட்காந்துட்டு இவ்வளோ கேள்விகள் கேட்டால் மாஸா இல்லை, அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே புரியல. இதுக்கு மேலே ஒரு டைரக்டர் எவ்வளோ சொல்ல முடியும்? பர்சனலாக வந்து தான் சொல்லணும், தம்பி டிபிக்கல் அஜித் படம் மாதிரி இருக்காது, புரிஞ்சுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி. தனஞ்சயன் இந்த மாதிரி இல்லை, இந்த படம் வந்து செமி கமர்ஷியல் படம் தான், செகண்ட் ஹாஃபில் தான் ஏதோ ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், அவரோட ஃபைட் பண்ணி கொலைலாம் பண்ண மாட்டார்ப்பா. ஏன்னா அவர் கொலை பண்ண மாட்டார், அவர் அடிப்பார், அவங்களாம் விழுந்து செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ஹீரோ கிடையாது, மற்றவங்க சாவணம் நினைக்கிற ஹீரோ கிடையாது. அப்படிலாம் ஒருத்தர் சொல்ல முடியுமா? அவர் இன்டர்வியூவில் தான் சொல்ல முடியும். அவர் இன்டர்வியூவில் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டார்.
சொல்லி எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லிட்டார், இந்த படம் அப்படிப்பட்ட படம் தான், இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் வராதுன்னு சொன்ன பிறகு நான் அப்படி தான் வந்து பேசுவேன், நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன், நான் அப்படி தான் வந்து வரலன்னா டிசப்பாயிண்ட் ஆவேன்னா நான் என்ன பண்ணுறது தெரியல. இப்போ அந்த டிசப்பாயின்மெண்ட் அந்த தான் சார் சொல்கிறேன். இப்போ படம் வந்து வரும்பொழுது இந்த நெகட்டிவ் விமர்சனங்கிறது ஒரு படம் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அணுகிறது ஒன்று, அண்ட் வந்து ஓவராக இந்த படம் வந்து இவ்வளோ கோடி வசூல் பண்ணுச்சு, 400 கோடி 500 கோடின்னு ஓவர் ஹைப்பை ஏற்றி அதையும் ஒரு படத்துக்கு ட்ராபேக்காக அவ்வளோன்னு வந்து கதை விடாதீங்க, இது ஒரு பொய் வசூல் அப்படின்னு ஒரு சாரார் பேசுவாங்க இல்லையா? இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க, ஆரோக்கியமாக பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த கலெக்ஷன் ஃபிகரே சொல்ல வேணாம். தேவையில்லாத கான்ட்ரவர்சி, தேவையில்லாத கம்பேரிசன். ஓகே, அது பிறகு கன்ஃபியூஷன். 3 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி, அது பிறகு தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஒன்று. ஓகே, அது பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ட் எங்கே வரும்னா ஐடி செக்டர்லேருந்து, ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து மீதி பேர்லாம் வந்து என்ன சார் இவ்வளோ டிக்ளேர் பண்ணிங்களேன்னு கேட்பாங்க. இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபியூஷன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதோட முக்கியமாக கம்பேரிசன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன ஃபிகர் போட்டாலும் இந்த கம்பேரிசன், இந்த போஸ்டரோட வச்சு அந்த போஸ்டர், அந்த நடிகரோட அடுத்த நடிகரோட போஸ்டர், இதை போட்டு இந்த படத்தோட இது கம்மின்னுவாங்க. ஸோ இந்த கம்பேரிசனு, கன்ஃபியூஷனு, கான்ஃப்ளிக்ட்டு எதுவுமே தேவை கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கலெக்ஷன் ஃபிகர் யாருக்கும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. படம் ஓடுதா இல்லையா அதை வந்து அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும், அது போகும். இப்போ இந்த படத்தை பொறுத்தவரையும் லைக்கா ஹாப்பியாக இருக்காங்களா சார்? ஏன்னா இப்போ பேசுகிற அனைவருமே ஆரம்பத்துலேருந்தே லைக்காவுடைய சோழி முடிஞ்சிருச்சு, அஜித் இந்த படத்தால், விடாமுயற்சி படத்தால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, லைக்காக்கு அப்புறம் ப்ரொடக்ஷனே பண்ண மாட்டாங்கிற மாதிரி ஒரு டாக் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? அது எப்படி பார்க்குறேன்? இது வந்து வன்மத்தோடு பேசணும்னா எவ்வளோ நாளும் பேசலாம். இது வந்து ரொம்ப தப்பாக நான் பார்க்குறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்வளோ பேஷனட்டாக இங்கே இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து பல படங்கள் எடுக்கணும் வந்து பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. 2.0ன்ற பெரிய படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வெயிட்டேன்ற படமே ஒரு கான்செப்ட் இருக்கிற ஹை கான்செப்ட் படமும் கொடுத்துருக்காங்க. இப்படி பல படங்கள் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. வரும்போதே கத்தி படத்துலேருந்து வந்து சென்சிட்டிவான பல படங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்ல நல்ல படங்களும் கொடுத்துருக்காங்க. ஒரு பேனருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை என்ன தெரியுமா? ஒரு படம் நல்லா இல்லைன்னா போய் அட்லீஸ்ட் தேட்டரில் போய் பார்த்துட்டு அது பிறகு சொல்லுங்கள், இல்லை சார் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் சொல்லுங்கள். பார்க்காமே உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் கிடச்சிது, இல்லை ஃபேஸ்புக் கிடச்சிது, இன்ஸ்டா கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு, இல்லை கமெண்ட் சொல்லிக்கிட்டு யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுறதுலாம் எனக்கால ஒத்துக்க முடியாது. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு சினிமா என்பது ஒரு பர்டிகுலர் டிவிஷன் தான். அவங்க பண்ணுற 10 பிஸ்னஸில் அது ஒரு பிஸ்னஸ். 10ன்றது கம்மியாக சொல்கிறேன், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் ஒரு பிஸ்னஸ் தான் சினிமா பிஸ்னஸ். சினிமா பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒத்து வரலைன்னா அதுக்கான டிசிஷன் அவங்க எடுப்பாங்க. லைக்கெல்லாம் இவங்க வந்து நினைக்கிற மாதிரி ஒரு படத்தினாலலாம் எந்த பிரச்சனையும் வந்துட போகிறது இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து எக்ஸாசரேஷனாக ஒரு படக்குழுவையும், ஒரு படத்தையும், ஒரு நடிகரையும், ஒரு தயாரிப்பாளரையும் டார்கெட் பண்ணி பண்ணுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, எல்லாருக்கும் ஆளால் வேலையை பார்த்துட்டு அடுத்த கட்டம் போயிட்டாங்க. நானே நிறைய இதில் சொல்லியிருக்கேன், இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு திரைப்படம் என்பது ஒரு அங்கம் தான், ஒரு கம்பெனியுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான். அதுவே எல்லாமே சொல்ல முடியாது. அதனால் அதையே வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்காதீங்க. அந்த படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தால் நிறைய பேசுங்க, நெகட்டிவான விஷயங்கள் இருந்தால் ஒரு தடவை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஓகே, நெகட்டிவான விஷயத்த நான் இங்கே ரிப்பீட் பண்ண ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாங்கல்ல. அதாவது இந்த படம் வந்து மீண்டும் சொல்லும் பொழுது ஒரு கட்டமைப்படுது இல்லை. இந்த சொல்லுவாங்க, நீங்கள் அது அரசியல் இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்களா, நெரட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ நெரட்டிவ் போயிட்டு இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ஒரு நெரட்டிவ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 3-4 நெரட்டிவ் போயிட்டு இருக்கு. பெரியார் வச்சு ஒரு நெரட்டிவ் போயிட்டுருக்கு, அடுத்து எலெக்ஷன் ஓட் பர்சன்டேஜ் பற்றி ஒரு நெரட்டிவ் போயிட்டுருக்கு, நிறைய இதெல்லாம் நெரட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன விஷயத்த சொல்லி 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 மக்கள் மனதில் ஒரு பார்வை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதை உருவாக்க முடியும். இன்றைக்கி சோஷியல் மீடியா அந்தளவு வந்துடுச்சு. இன்றைக்கி நீங்கள் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ட்விட்டரை யூஸ் பண்ணி, அவருடைய இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணி எந்தளவு ஒரு ட்ரம்ப்புக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கிறது தான் அந்த நெரட்டிவ் அழகாக ஒர்க்காக இருக்குது மக்கள் மத்தியில். அந்த நெரட்டிவை இங்கே எல்லாத்துலையும் ட்ரை பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமாவில் ட்ரை பண்ணுறாங்க. சினிமாவில் ஒரு நெரட்டிவ் அவங்க வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவங்க நினச்சாங்கன்னா ஒரு படம் ஓடாத ஒரு படத்தை வெற்றி படம், இதை வந்து அந்த படத்தோட இது பெட்டர் படம் தான், அந்த படத்தோட இது பெட்டராக தான் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். அவங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு படத்தை வந்து கண்டினியூஸாக தோல்வி படம் சொல்ல முடியும். ஒரு 10 இன்டர்வியூ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா மக்களை நம்ப ஆரம்பிச்சிடாங்க, ஆமாம் அந்த படம் தோல்வி படமாவே அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு மற்றவங்களும் சில பேர் அதை காப்பி பண்ணிடுவாங்க, ஆமாம்மா இது தோல்வி படம் தான், பேசல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா தோல்வி பற்றி பேசுறது ஈஸியாக இருக்குது, வெற்றி பற்றி பேசுறதுக்கான ரிசர்ச் அவங்க பண்ணதுக்கு டைம் இல்லை. தோல்வின்றது ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க, ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு நெரட்டிவ் ஒன்று பண்ணுறாங்க. இது இண்டஸ்ட்ரிக்கே கெடுதலாக பார்க்குறேன் நான். நீங்கள் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுற மிகப்பெரிய கெடுதல் என்னை பொறுத்தவரையும். யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ பல பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தரை மட்டும் நான் யாரையுமே டார்கெட் பண்ணல. அதாவது நான் அவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி நான் ஒருத்தரை சொல்லி இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல விரும்பல. ஒரு சில பேர் நான் யூடியூப்பில் போகும்போது அப்படியே தமிழில் பார்த்துட்டு வருவேன், ஓ இவரெல்லாம் இந்த குரூப்பா, அதாவது டார்கெட் பண்ணுற குரூப்பு. யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண பார்த்தா 1-2 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ. அதாவது ஒரு படத்தை வந்து தாங்கி சப்போர்ட் பண்ணி
அது பேர் தமிழில் முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. முட்டு கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் பேங்க்கில் பேமெண்ட் வர போகிறது இல்லை. முட்டு கொடுக்குறது வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கிறதுக்காக நம்ம சப்போர்ட்டாக பேசுகிறது வந்து முட்டு கொடுக்குறதுன்ற ஒரு மட்டமான லாங்குவேஜில் சொல்லுவாங்க. நான் முட்டு கொடுக்குறது வந்து எந்த ஒரு ஏர்னிங்கும் கிடையாது. எந்த ஒரே விஷயம் என்னென்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் பேர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சரி இவ்வளோ சொல்கிறாரு போய் படம் பார்ப்போமே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த ஒரு முட்டு கொடுக்குறதுக்கு நான் ரெடி. நல்ல படங்களுக்கு அந்த மாதிரி முட்டு கொடுக்குறது கம்மியாக இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் மோசமான படத்துக்கு தான் முட்டு கொடுக்கூடாது. ஒரு வல்கரான படம், இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்துக்கு நம்ம முட்டு கொடுத்தா நீங்கள் என்ன திட்டலாம். ஒரு நல்ல கருத்து சொல்கிற ஒரு படம், அந்த கதை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லு வருது, அப்படி அந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியான வசூலில் மிகப்பெருசாக கொண்டு நடிகர் தன்னுடைய இமேஜை குறைச்சிக்கிட்டு தான் இமேஜ் வளையத்துக்குள்ளே போகாமல் ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து ட்ரை பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணணும் தான் என்னுடைய பாயிண்ட். மலையாளத்தில் இந்த மாதிரி படங்கள் வந்து மம்முட்டி சார் பண்ணுறாரு. காத்தல் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த மலையாள சினிமாவே கொண்டாடுது. காத்தல் என்பது அவர் சொல்கிறார் நான் கேன்றது. நினச்சி பாருங்கள், தமிழ் சினிமா மலையாள சினிமாவுடைய மெகாஸ்டார் அவர் வந்து கேன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை போய் டிவோர்ஸ் கேட்பாங்க. நினச்சி பாருங்கள் தமிழில் நடந்தால் என்ன நடக்கும். கேன்னு ஒரு மம்முட்டி சார் சொன்னார்னா, ஸோ மம்முட்டி சாருடைய கோட் வரும்போது அவங்க கேட்பாங்க ஆமான்னு வரும், கேன்னு வரும். ஓகே, இப்போது ஒரு மலையாள சினிமாவில் மெகாஸ்டாருக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஹை கான்செப்ட் படங்களை நம்ம ட்ரை பண்ணோம், மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும், ஏன்னா நல்ல படைப்புகள் வரணும், நல்ல கருத்துக்கள் அது மூலமாக வரணும்னு நினைக்கும் போது ஏன் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து அதை வரவேற்காமல் அதில் எப்படியாவது குற்றங்குறை கண்டுபிடிச்சு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுது, எதுக்கு இந்த டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அப்போது நீங்கள் வந்து வெளி மாநிலத்தில் ஒரு லாங்குவேஜில் ஒரு படம் வந்தால் மட்டும் நீங்கள் பாராட்டுவீங்க, தமிழ் ஒரு நடிகர் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து கசக்குதோ? நீங்கள் கேட்ட மாதிரி தான். புஷ்பாவில் 1000 பேர் அடித்தா ஓகேங்கிறீங்க, கேஜிஎஃப்ல அடித்தா ஓகேங்கிறீங்க, நம்ம ஊரில் அடித்தா கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி அங்கே வந்து மலையாளத்தில் அவர் பண்ணால் அப்பா இந்த ஹீரோக்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணுறாங்க, நம்ம ஹீரோலாம் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த ஹீரோ ட்ரை பண்ணால் நீ கொண்டாடணும். அஜித் சாரை கொண்டாடணும். சார் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இப்போ கொண்டாடினீங்கன்னா அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சரி அடுத்ததாக என்ன பண்ணுவார், இந்த ப்ரொடியூசர் எப்படியாவது நம்ம சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நான் சொல்ல வந்த கருத்து வந்து மாசான கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு செமி கமர்ஷியல் படம். ஆனால் இந்த கதைக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்து என் படத்தை கொண்டு வந்திருக்காருல, அந்த ப்ரொடியூசரை நான் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு அவர் நினைப்பார். இப்படி நீங்கள் பண்ணுற எல்லா நெகட்டிவிட்டியில் என்ன ஆகுனா அவர் அந்த பக்கமே போக மாட்டார். ஐயோ இதெல்லாம் ரொம்ப ஆயிடுது, இவங்க வந்து கண்ட்ரோலே பண்ண மாட்டேன்றாங்க, நெகட்டிவிட்டி. பாதி பேர் படம் எடுக்கிற பக்கமே வர மாட்டாங்க. அதான் சொல்ல வர. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு.